ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்வாக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes இருக்கு. இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். இந்த படத்தை ஹாசித் கோலி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஸ்ரீ விஷ்ணு, ரித்து வர்மா, மீரா ஜாஸ்மின், சுனில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 1551 பார்த்தீங்கன்னா ருக்மணா தேவி அப்படின்ற ஒரு அரசி ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆண்களை அடிமையா தான் வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பிறந்தா கொல்றது, ஆண்கள் முகத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி போகுது. அவங்க ஹஸ்பண்ட் தான் நம்ம ஹீரோ ஸ்ரீ விஷ்ணு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதை மாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அது மூலமா ஆண்களையும் டாமினேட் பண்ற மாதிரி காட்டுறாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ராணிக்கு தெரிய வருது. அவங்க மிகப்பெரிய சாபத்தை விட்டுறாங்க. இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ராஜா வம்சத்தோட வாரிசு யாருன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. கடைசியில அதுல உண்மையான வாரிசு யாரு, அதுக்கு ஒரு ரித்து வர்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அது இவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வச்சு காட்டியிருக்க விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி இவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேசியிருக்க விஷயமும் நல்லாவே இருந்தது. யாரையுமே டாமினேட் பண்ணாம ரொம்ப ஈக்குவாலிட்டியோட பேசியிருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் நீட்டா எழுதி எடுத்ததுனா நல்லா இருந்திருக்கும். பல சீன்ஸ் பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம படம் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல மைல்டான ஒரு அடல்ட் கண்டென்ட் மட்டும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.